வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உச்சங்களை தொட்டுட்டு வந்து வரல. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சரிவுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏற்றத்துடைய தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பயங்கர ஏற்றத்துடைய முடிஞ்சிருக்கு. இதற்கான காரணம் என்ன, மேலும் சரியாக ஏதாவது வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதாவது வாரத்திலே இருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி முடிஞ்சுங்கன்னா 1 கிராம் 310 காணப்பட்டது, விலை மாற்றம் 0, அதே 310 ஆகும். 8 கிராம் 2480 காணப்பட்டது, விலை மாற்றம் 0, அதே 2480 இருக்கல. வாரத்தோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா வெள்ளியோட விலை 2,75,000 இருந்தது. வாரத்தோட முடிவில் 3,10,000 அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோட முடிவடைஞ்சு காணப்படுது. இதே வேலை அடுத்து 24 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 14,487 காணப்பட்டது, அதே விலை மாற்றம் 0, 14,487 ஆகும். சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் 1,15,896 காணப்பட்டது, விலை மாற்றம் 0, 1,15,896 இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரவிருக்கும் வாரத்திலேயே சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. வாரத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1,11,720 ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்பட்டது. நம்மளுக்கு 1,15,896 அப்படிங்கிற உச்சபட்ச விலையோட முடிவடைஞ்சிருக்கு. 22 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 13,280 காணப்பட்டது, விலை மாற்றம் நம்மளுக்கு வந்து 0, 13,280 இருக்கு. சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் 1,06,240 காணப்பட்டது, விலை மாற்றம் 0, 1,06,240 காணப்படவில்லை. வாரத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1,03,020 தான் காணப்பட்டது. வாரத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா 1,06,240 அப்படிங்கிற உச்சபட்ச விலையோட புதிய உச்சத்தில் மீண்டும் காணப்படுது. இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று உச்சம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வர வர உயர்ந்துகிட்டே இருக்கு. இது எப்போதான் சரியும் எவ்வளோ சரின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா கூட ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3,000 3,300 ஆகும். சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3,000லேருந்து 3,500 வரைக்கும் அதிகபட்சமாக ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. அதே வேலை பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட கடைசியில் நம்மளுக்கு சரிவோடு தான் முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தோட தொடக்கத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை சந்திக்கலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதே வேலை பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு பார்த்தீங்கன்னா அப்பப்போ சரிவுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அது 90 ரூபாய்க்கு மேலேயே நீடிக்குது. அது மேற்கொண்டு எந்த நேரத்துலையும் வந்து திடீர்னு உயர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவாக இருக்கிறதுனால வந்து இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையும் ஏற்றம் சரிவாகவே இருக்குது. இருந்தாலும் அமெரிக்க பங்குச்சந்தையானது 49,100 200 புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுது. இப்படி மேலேயே காணப்படுறது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகளே நம்மளுக்கு இந்த அமெரிக்க பங்குச்சந்தையானது உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பங்குச்சந்தைகள் சிறப்பாக செயல்படுறப்ப அதிகமாக முதலீடு வரும். இந்தியா மாதிரி இல்லாமல் அமெரிக்காவில் 90% மக்கள் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறாங்க. இப்படி முதலீடுகள் வந்து ஏற்றம் அடைகிறப்ப என்ன ஆகுனா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக காணப்படுது.